ஹலோ ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரியாஸ் வெல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் வந்து டூம் வாட்சர் அப்படின்ற ஒரு தாய் ஹாரர் மூவி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இறந்து போன தன்னுடைய மனைவியின் சடலத்துடன் வாழ போகும் கணவன் 100 நாட்கள் இருக்கணும். ஸோ இதுதான் அவனுக்கான ரூல், அவனுக்கான சொத்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதை. ஸோ இந்த படத்தோட கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல வந்து சீஃப் அப்படின்ற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் மேல இருந்து பாக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, தன்னோட மனைவியை வந்து எங்க வந்து பார்த்தான், அது வந்து யதார்த்தமா நடந்தது, உன்னை பார்த்த உடனே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ தான் எல்லாமே எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்றாங்க. அவனோட ஒய்ஃபோட பேர் வந்து லான்டாம். ஸோ அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னா, அதாவது ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இல்லை அப்படின்ற நிலைமையில இருக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அவளுக்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி மயக்கமா போட்டு விழுந்துடுறாங்க. அவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. ஆனா அவன் கடைசி வரைக்கும் அவளை விட்டு போகவே மாட்டேங்கிறான். அதாவது கண்டினியூஸா தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வியாதி வந்துடுது அவளுக்கு. ஆனா எப்போ அவள் உயிர் போகும் அப்படின்லாம் தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவளுக்கு வந்து பிரச்சனையாகி அவன் வந்து இறந்து போயிடுறான். இப்போ லாந்தமோட ஆஃபீஸ்ல இருந்து ராஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து வெளியில கிளம்பி போறதை காமிக்கிறாங்க. அப்போ அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் இருந்து அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறத காமிச்சிட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ராஸ்ன்ற பொண்ணு என்ன பண்ணனா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறதுக்காக ரெடி ஆயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னப்பா எனக்காக எல்லா கஷ்டமும் படுற, எல்லா ஹெல்ப்பும் பண்ற, உன்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்ட்டி பண்றா. பார்ட்டி பண்ற இடத்துல வந்து தன்னை வந்து ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து அட்டாக் பண்றது வந்து அவ பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறா. ஏன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி கிண்டல் அடிச்சிருப்பாங்க, உன்னோட பாஸ் வந்து எந்த விதமான சொத்தையும் அனுபவிக்காம பணத்தையும் அனுபவிக்காம இறந்து போயிட்டாங்க, வேலை மட்டும் பார்த்துட்டு, நீ அப்படி இருக்காதுன்ற மாதிரி அவளுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பாஸே வந்து பேயை வந்து இவளை அட்டாக் பண்ற மாதிரி அவளுக்கு தோணுது. திடீர்னு முழிச்சு பார்க்குறா, அவளோட வீட்டில தான் இருக்கிறா. அப்ப யாரோ அவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா லாந்தோமோட அந்த ஹஸ்பண்ட் வந்து சீவ் வந்து அங்க நிக்கிறான். ஸோ இப்பதான் தெரிய வருது இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இவன் என்ன சொல்றானா, உனக்காக நான் ஒண்ணு செஞ்சிருக்கேன், இனிமே நம்ம அடுத்தவங்களை பத்தி கவலைப்படவே தேவையில்லை, நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போறான், அவளோட ஆஃபீஸ்க்கு. அப்பதான் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பழசை நினைச்சு பாக்குறா. இவங்க 2 பேருக்குள்ள எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சிகரெட் பிடிக்கிற டைம்ல வந்து இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ அது மூலமா அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாயிடுது. ஸோ இப்படிதான் வந்து அவளுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இவன் வந்து இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு தெரியாம மறைச்சு வச்சுட்டே இருக்கான், தனக்கு தெரியாம. இவ வந்து ஆஃபீஸ்ல வந்து அதை பார்த்துடுறா. ஸோ இப்படிலாம் நடக்குதுன்னு அவ கோவமா இருக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, நான் உன்னையே தான் வந்து லவ் பண்றேன், உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ கூட தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். இப்போ ப்ரெசென்ட்ல வந்து அந்த ஆஃபீஸ்ல லாந்தோமோட வில்ல வந்து சீஃப் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதுதான் அவ வந்து உங்களுக்கு எழுதியிருக்கிறது, இந்த ரூல்ஸ் படி நீங்க வந்து நடந்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கா, ஒண்ணுமே புரியாது, இவன் என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்ட்டு. இவன் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நேரம் வந்து கார்ல ஏறுறான். ஏறிட்டு அவன் சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துக்கு வந்து சந்தோஷமான இடத்துக்கு போறாங்க. இந்த பொண்ணு சந்தோஷமா இருப்பா, ஏன்னா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டது, தனக்குன்னு ஒரு லைஃப் கிடைக்குது, தனக்குன்னு ஒரு வீடு வேற கிடைக்க போகுதுன்ற மாதிரி நினைச்சிட்டு அவ போறா. அப்போ வந்து இடையில வந்து ஒரு வில்லேஜ் கிராஸ் பண்ணும்போது நிறைய அந்த ஷாமன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க நிறைய அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு போறத வந்து பாக்குறா. அவன் வந்து திட்டி அனுப்பிடுவான், ஒழுங்கா வந்து ரோட கிராஸ் பண்ணிட்டு சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு வந்து ஒன்றும் புரியாது. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவன் கிளம்பிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் கிட்ட வந்து இந்த பொண்ணை போய் இறக்கி விடுறான். ஸோ வந்து இறங்கிட்டு அதை வந்து அந்த வீடை வந்து பார்க்குறா. அவளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த லாந்தம் ட்ரீ ஒன்று இருக்கும், ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு அழகான ஒரு ட்ரீ வேற இருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி. அதை பார்த்துன்னு அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். அவள் வந்து கேட்பா, இது நமக்கா அப்படின்னு கேட்கும்போது சொல்ல, உனக்காக தான் அதை பண்ணியிருக்கேன், இனிமே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், நம்மளோட லைஃப்பை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், யாருக்காகவும் எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். ஓகே அவ்வளோதான், இனிமேல் எல்லாமே நம்ம ஜாலியாக இருக்கலாம், இதுதான் நம்ம வீடு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவள் வந்து அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு ஷாமேன் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஏதோ ரிச்சுவல்ஸ் பண்ணுறதை வந்து அந்த பொண்ணு வந்து பார்க்குறா. இதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப பயந்துருவா. அவ என்னது எதுக்காக இருந்தாலும் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாமல் வேகமாக வந்து சீஃப் வந்து கூப்பிடுவா. இங்கே பாரு, இங்கே வந்து பாருன்னு சொன்னப்பா அவன் வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே கோவத்தில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் மரியாதை இந்த இடத்த விட்டு போயிட்டு, இல்லைன்னா உன்னை சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளை வந்து இவன் பயமுறுத்துறான். பயமுறுத்துனே அவனும், ஆளை விடுங்கடா சாமி, உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுவான் அங்கேருந்து.
இதுக்கப்புறம் ராஸ் வந்து வெளியில வந்து வேற ஒரு ரூம் மாதிரி இருக்கே இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆயிடும். அவளுக்கு என்னன்னா, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இறந்து போன சீவோட ஒய்ஃப், அவளுடைய பாஸ் லான்தாமோட சடலம் அப்படியே அந்த இடத்துல இருக்கும். அப்படியே வந்து அவ பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்ன நடக்குது இங்க நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி அவ வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. ஏன் இது பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் சொல்லுவான், இது ரொம்ப தேவையா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவ அந்த மாதிரிதான் தன்னோட உயில்ல வந்து அவ அப்படிதான் எழுதி வச்சிருக்கா. அவளோட சடலத்தோட 100 நாட்கள் வாழ்ந்தா இந்த வீடு வந்து உனக்கு சொந்தமாகும் அப்படின்ற மாதிரி அவ எழுதி வச்சிருக்கா. இதை கேட்டோன்னே அவளும் கிளம்பிடுவா. ஏன்னா அவளுக்கு வேற வழியே கிடையாது. அவளுக்கு வந்து இருக்கிற ஒரே ஆள் வந்து சீவ் மட்டும்தான். சோ இப்போ இவளை வந்து காமிக்கிறாங்க, லான்தாம் வந்து காமிக்கிறாங்க. அப்ப வந்து அவளுக்கு நடந்த அந்த பாஸ்ட வந்து காமிக்கிறாங்க. அதாவது லான்தாம் வந்து முன்னாடி வந்து அவ என்ன பண்றான்னா, ஆஃபீஸ்க்கு போகும்போது ராஸ்க்கும் சீஃப்க்கும் நடுவில் இருக்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ வந்து நேர பார்த்துறா. பார்த்தோன்னே அவ ஃபுல்லா மனசு உடைஞ்சு போய், இவ்வளோ பண்ணோம் அவனுக்காக, இவன் நம்மளை வந்து இப்படி ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழக ஆரம்பிக்கிறா. அவளால அதை வந்து நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரோடும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா வாழ்ந்த ஒரு கப்பல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்றதை அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னோன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறா சீஃப் கிட்ட. அதாவது அந்த சிகரெட் பாக்கெட் இருக்கும் இல்லையா, அவங்க 2 பேருக்கு நடுவில் அதில் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த சிகரெட் பாக்கெட் வச்சு அவ வந்து கேட்பா, யார்கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு சொன்னப்போ அவன் ஒன்றும் இல்லை வேறுது அப்படின்ற மாதிரி ஒரு சாக்கு போக்கெல்லாம் சொல்லி நழுவும்போது அவ வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிடான். உனக்காக நான் இவ்வளோ பண்றேன், உனக்கு கீழே வேலை மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன், நான் அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் உனக்கு எனக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நீ வேலை வேலைன்னே இருக்கேன், உனக்கு எனக்கும் பர்சனல் டைமே கிடையாது, நான் இவ்வளோ பண்ணியும் நீ என்னை வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கியா அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அவளுக்கு. ஸோ இப்போ வந்து லான்தாம் என்ன பண்ணனா, சரி ஓகே, இப்போ என் மேலதான் தப்பு அப்படின்னு நீ சொல்ற, நான் உனக்கு டைம் கொடுக்கலன்னு சொல்றேன், சரி இதை நான் சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி அவ என்ன பண்றான்னா, வேற வழியே இல்லாம அவன் மேல இருக்க லவ்ல வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டா. சொல்லிட்டு அவ என்ன பண்றானா, அடுத்த நாள் அவனை கூப்பிட்டுட்டு வந்து வெளியில கிளம்பி போறாங்க. லான்தாம் வந்து சீவை எங்க கூட்டிட்டு போறானா, இப்ப வந்து ராஸை வந்து எங்க கூட்டிட்டு போனானோ சீவ், அதே வீட்டுக்கு தான் அவ வந்து கூட்டிட்டு வரா. அந்த ட்ரீ எல்லாம் இருக்கும். அவ அந்த ட்ரீயை பார்த்து சொல்றா, என்னோட லவ்வுக்கு அடையாளமா இந்த ட்ரீ அங்க இருக்கு, இந்த வீடு நமக்காக வாங்கினது, இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோம், நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எந்த வேலையும் நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சோ இப்பதான் நமக்கு தெரியும் அந்த வீடு வந்து லான்தாம் வந்து வாங்கி கொடுத்தது சீவ்க்கு அப்படின்றது. இப்ப மறுபடி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இங்க ராஸ் வந்து வீட்டுல இருக்கிறா. அப்போ வந்து பின்னாடி இருந்து யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, லான்தாம் வந்து பின்னாடி இருந்து பேயா அவளை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. இவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இவளுக்கு வந்து இவளோட கை வந்து இவளோட கண்ட்ரோல்லே இருக்காது. திடீர்னு பார்த்தா சீவ் வந்துருவான். யாருமே அங்க இல்லாத மாதிரி ஆயிடும். இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்ல வந்து வெயிட் பண்றான். இவன் வந்து இப்போ வந்து வெளியில கூட்டிட்டு போறான் சீவ் அவளை. எங்க கூட்டிட்டு போறான்னா, இங்க உன்னை ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போறேன், வா போலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கூட்டிட்டு போறான். கூட்டு போகும்போது இந்த வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன ரூம் இருக்கேன், என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது நிறைய வந்து பிக்சர்ஸ் இருக்கும். யாரோட பிக்சர்ஸ், லான்தாமோட பிக்சர்ஸ் இருக்கும். அதாவது படத்தோட ஆரம்பத்திலே காமிப்பாங்க, இவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், சீவ் வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருப்பான். ஸோ அவன் நிறைய டிராயிங்லாம் பண்ணுவான். ஸோ ராஸை வந்து அவன் டிராயிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ வந்து கேட்கறா. என்னன்னா, லான்தாமன் இவ்வளோ டிராயிங் பண்ணியிருக்க, என்ன நீ டிராயிங் பண்ணதே கிடையாது, நீ என்னோட பிக்சரை நீ இப்போ வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துக்கிட்டு போய் அவ வந்து வரைய சொல்றான். அவனும் பாவம் வரைகிறான். ஆனா கொஞ்ச நேரம் என்ன ஆகும்னா, அவனுக்கே தெரியாம வேற பிக்சர் வேகமா வரைவான். என்னன்னு பார்த்தா அந்த பிக்சர் வந்து ராஸோட பிக்சரே இருக்காது. அது யாரோட பிக்சர், லான்தாமோட பிக்சரா இருக்கும். இவ வந்து பயங்கரமா திட்டிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அவன் பின்னாடியே வந்து அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். என்னன்னா, அவ வந்து என்னை படாத பாடு படுத்துவா, எப்ப பார்த்தாலும் என்னைய வரைய சொல்லிக்கிட்டே இருப்பா, அவளை வரைஞ்சு 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 நான் இப்ப வரையறதையே விட்டுட்டேன், என்னால அது முடியல, நான் அவ கூட வந்து என் வாழ்க்கையை நான் ஒழுங்கா வாழல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லைஃப்பை பத்தி ரொம்ப மோசமா வந்து ராஸ் கிட்ட வந்து இவன் வந்து சீவ் வந்து சொல்றான். அதை வந்து அந்த சடலம், அதாவது லான்தாம் வந்து அப்படியே அழுதுகிட்டே வந்து கேட்கிறா. அப்பதான் அந்த பாஸ்ட்டை வந்து காமிக்கிறாங்க. லான்தாம்க்கு வந்து திடீர்னு வந்து ஒரு டிசீஸ் வந்துடும். அதாவது என்னன்னா, தனக்கே தெரியாம, அதாவது ரொம்ப நாள் கண்டினியூஸா தூங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு டிசீஸ் வந்துடும். சீவ் வந்து அவளை வந்து பாத்துக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்க நேரத்துல திடீர்னு ஒரு நாள் வந்து ராஸ் வந்து வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்துட்டு இவங்க 2 பேருடைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அங்கேயும் கண்டினியூ ஆகுது. இவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்குதுன்னு தெரிஞ்சுமே லான்தாம் வந்து இவ்வளவு மோசமான கண்டிஷன்ல இருக்கும் போதே இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றத அவ வந்து கேட்டுடுறா. என்னன்னா, இந்த மாதிரி அவளுக்கு தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வியாதி இருக்கும்போது அவளால முழிச்சுதான் பார்க்க முடியாதே தவிர மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத அவளால கேட்க முடியும். அதை கேட்டதுக்கு அப்புறம் அவ வந்து அப்படியே அந்த தூக்கத்திலேயே வந்து அவ அழுதுட்டே இருக்கிறா அவ. சோ அதை வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க.
இதுக்கப்புறம் லோன்தாம் என்ன பண்ணுவான்னா, தன்னோட லவ்க்காக டைரக்ட்டா வந்து ராஸைய வந்து போய் பார்க்குறான் அந்த ஆஃபீஸ்ல. பார்த்துட்டு அவ வந்து "இனிமே இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணாத, என் ஹஸ்பண்ட விட்டுட்டு போயிரு" அப்படின்ற மாரி சொல்லி அவகிட்ட பேசுறா. ஆனா, இவன் என்ன பண்றான்னா, ராஸ் என்ன பண்றான்னா, "அவன் என்ன என்னைய விட்டுட்டு உன்கிட்ட வந்துருவானா?" அப்படின்ற மாரி கொஞ்சம் இதா பேசி, அவள வந்து திட்டி, அவ வந்து அனுப்பிச்சு விட்டுட்டா. ஸோ, அப்ப லான்தாம் வந்து வேற வழியே இல்லாம நேரா சீஃப்ட்ட வந்து கேட்கிறா. அதாவது இந்த சிகரெட்னால தானே உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்ற மாரி கேட்டுட்டு, இவ தன்னோட லவ்வ வந்து நெறைய எக்ஸ்பிரஸ் பண்ணி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அழுதுட்டு இருக்கும்போது இவன் வந்து சீவ் வந்து ரொம்ப திமிரா பேசுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, "உன்னால நான் இல்லாம வாழவே முடியாது. என்னோட ஹெல்ப் இல்லாம உன்னால இருக்கவே முடியாது தெரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாரி அவ வந்து சொல்றான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான்னா, "இனிமே நான் உன் கூட வாழ தயாரா இல்ல. நீ வந்து என்னைய விட்டுட்டு போயிரு. என்னோட சொத்துலருந்து உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற" மாரி அவ வந்து சொல்லிடுறா. சொன்னோனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். "நீ எப்படி வந்து என்னைய விட்டுட்டு இருப்ப? என்னோட ஹெல்ப் இல்லாம இருப்பேன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே, இவளுக்கு வந்து அந்த மறுபடியும் அந்த மாரி இது வந்து டிசீஸ் வந்து வந்துரும். அவளுக்கு அட்டாக் ஆயிடும். அவ கீழ விழுந்து ஹெல்ப் ஹெல்ப்ன்னு கேட்கிறா. ஆனா இவன் சுத்தமா ஹெல்ப்பே பண்ணாம அப்படியே வந்து நிக்கிறான். நிக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவ வந்து இறந்து போயிடுறா அதுல. இப்ப பிரசன்ட்ல வந்து ராஸ மறுபடி வந்து லோன்தாம் வந்து அட்டாக் பண்றா. இவ பயங்கரமா பயந்து போயிட்டு கோவப்பட்டு என்ன பண்ணுவான்னா ராஸ், நேரா போயி அந்த சடலம் இருக்கக்கூடிய அந்த இடத்த போயி அடிச்சு நொறுக்கிடுவா. அந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சு, பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே வந்து உடைச்சிருவா. பயங்கரமா கோவம் வந்துரும் சீஃப்க்கு. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நமக்கு தேவை வந்து இந்த சொத்து தான். நீ பாட்டுக்கு இப்படி லூஸ்தனமா பண்ணாத. யாருமே இங்க இல்ல. நீயா அந்த மாரி நினைச்சுட்டு இருக்காத. பேயா இருக்கு, அப்படி இருக்குன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, இவளுக்கு வந்து அத தாங்கிக்கவே முடியாது. எல்லா இடத்துலயும் அவ கண்ணுக்கு மட்டும் லான்தாம் வந்து தெரிய ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில இவ எழுந்து பார்க்கும்போது பார்த்தா, சீவ் வந்து வெளியில போறான் கார்ல. இவ மட்டும் தான் வீட்ல தனியா இருக்கிறா. அப்ப இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் லான்தாம் வந்து இவள பயங்கரமா அட்டாக் பண்றா. கை, காலெல்லாம் உடைஞ்சு போற மாரி எல்லாம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா அவளுக்கு வந்து ஒரே பிளட்டா இருக்கும். இவ பயங்கரமா டென்ஷன் ஆகி கடைசி நேரத்துல கத்தும்போது பார்த்தா, சீவ் வந்துரும். வந்துட்டு இவ சொல்றா, "அவன் வந்து என்ன அட்டாக் பண்றான்னு" மறுபடியும் இவனுக்கு வந்து கத்துறா. சீவுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. "நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு மறுபடியும் அவள சமாதானம் தான் அவன் படுத்துறான். ராஸ வந்து கூட்டிட்டு போய், "இங்க பாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த கூலிங்லாம் இல்லாம போனதுனால அந்த பாடி வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாடிய வந்து நான் ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கணும்ன்றதுதான் அதோட கண்டிஷனே. நீ எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டேன்ற மாரி திட்டிட்டு அவன் போயிடுறான். இவன் அடுத்த நாள் என்ன பண்றான்னா, அந்த ஷாமன கூட்டிட்டு வந்து, அந்த எந்த ட்ரீ வந்து அவ வந்து லவ்னால வச்சாலோ, அந்த ட்ரீய வந்து வெட்டணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, அதுக்கு வந்து தீ வந்து வச்சு, அத வந்து அழிக்க ட்ரை பண்றா ஷாமன் மூலமா. இத வந்து இவன் பாத்துடுறான். சீவ் பாத்துட்டு, வேகமா அங்க வந்து அவங்களெல்லாம் துரத்தி விடுறான். அதே நேரத்துல என்ன ஆகும்னு சொன்னா, அந்த ட்ரீ வந்து ஃபுல்லா எரியாம மழையும் வர ஆரம்பிச்சிரும். இவன் எல்லாத்தையும் துரத்தி விட்டு இவள புடிச்சு பயங்கரமா வந்து கத்துறான். கத்துனதுக்கு அப்புறம் இவளுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துரும். "நீ ஏன் இன்னும் இந்த மாரியே பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே நான் இருக்க மாட்டேன் உன் கூட. நான் இந்த இடத்த விட்டு போறேன். எனக்கு எதுவுமே வேணான்ற" மாரி கத்துறா. இவன் வந்து அப்பதான் சமாதானப்படுத்துறான். என்ன சொல்றான்னா, "நான் தான் வந்து அவள சாக விட்டுட்டேன். அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணல. அவ இந்த மாரி பிரச்சனையில கீழ விழுந்து கிடக்கும்போது அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நான் ஹெல்ப் பண்ணாம அவள சாக விட்டுட்டேன். உன் மேல இருந்த லவ்னால தான் அதெல்லாம் பண்ணேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் சமாதானப்படுத்துறான். பட் அவ கேட்காம என்ன பண்றான்னா, "உன் கூட நான் இனிமே இருக்க மாட்டேன். எனக்கு இந்த வீடே வேணாம்னு" சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவ வந்து அந்த வீட்ட விட்டு கிளம்பிடுறா. கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, மனசெல்லாம் அவளுக்கு வந்து மாறிடும். சரி, நமக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கான். நமக்கு யார் இருக்கா இனிமே? சரி, நம்ம திருப்பி வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவனுக்காக அங்கருந்து கிளம்பி நேரா வந்து அந்த வீட்டுக்கே வந்து கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு சீவ வந்து அவ தேடுறா. தேடும்போது பார்த்தா, சீவ் வந்து லான்தாமோடைய அந்த ஆவி வந்து பொசஸ் பண்ணி இவள வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுது. செமையா அட்டாக் பண்ணுது. இவன் வந்து அந்த லான்தாமோட ட்ரெஸ்ஸ வந்து போட்டுட்டு வந்து இவள அட்டாக் பண்றான். அதுக்கப்புறமா அந்த வீட்ட விட்டெல்லாம் அவ வந்து ஓடுறா. வெளியில போனா ஒரு தண்ணீல ஒரு அந்த ஆறு மாரி போயிட்டு இருக்க அந்த இடத்துல போய் இவள அட்டாக் பண்ணிட்டு சாகடிச்சிரும். ஆக்சுவலா அந்த பேய் வந்து லான்தாம் வந்து இவள சாகடிச்சிரும். அவ சாகுற கடைசி நேரத்துல அவ என்ன பண்ணுவான்னா, அந்த பேய் மறுபடி எடுத்து, "உன்ன நான் இப்படிலாம் சாக விட மாட்டேன்னு" சொல்லிட்டு, மறுபடி அவள எடுத்துட்டு இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருது. இப்ப ராஸ் வந்து முழிச்சு பார்க்குறா. பார்த்தா அவ ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருக்கிறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. எப்படி அதுக்குள்ள வந்தா அப்படின்னு தெரியாது. ஆனா அவ மேல பார்க்கும்போது, மேல இருந்து அப்படியே பிளட் வந்து சொட்டு சொட்டா அவ மேல வடிஞ்சிட்டு இருக்கு. அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப என்ன காமிக்கிறாங்கன்னா, கீழ இருக்க அடுக்குல வந்து ராஸ் வந்து படுத்திருக்கா அந்த சவப்பெட்டியில. அதுக்கு மேல வந்து சீப் அண்ட் லான்தாம் 2 பேரும் படுத்திருக்கிறாங்க. இப்ப லான்தாமோட உடம்புல வந்து அழுகி போயிருக்கு. அதோட இங்க சீவோட உடம்பும் ஃபுல்லா வந்து புழுவெல்லாம் வச்சு போய் அழுகி இருக்குது. 2 பேரோட உடம்புல இருந்து வந்து பிளட் வந்து அப்படியே கீழ வந்து வடிய ஆரம்பிக்குது. அந்த பிளட் தான் கீழ சொட்டு சொட்டா வந்து ராஸ் மேல விழுகுது. அந்த மாரி ஒரு கொடூரமான ஒரு தண்டனைய வந்து லான்தாம் வந்து அவங்களுக்கு குடுத்துடுறாங்க. சோ இந்த ஸ்டோரிய வந்து இப்படிதான் முடிக்கிறாங்க. அவ அவ்ளோ லவ் பண்ணியிருப்பா ஹஸ்பண்ட. அவன் ஏமாத்திட்டான். அவனுக்கு இந்த மாரி ஒரு கொடூரமான தண்டனை வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்லி இந்த மூவிய வந்து முடிக்கிறாங்க. இந்த மூவி Netflixல அவைலபிளா இருக்கு. இது வந்து கொஞ்சம் யூசுவலான ஸ்டோரி அண்ட் பிரெடிக்டபிள் ஸ்டோரியா தான் இருந்தது. சோ உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும்னா இந்த படத்த பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.